வணக்கம், என் பேர் சங்கர். நான் ஆழ்வார்பேட்டையில் வசிக்கிறேன். செக்ரிகேஷன் அட் சோர்ஸ் லெவல் கிட்டத்தட்ட நான் ஒரு 7 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், நம்மளுக்கு தேவையான மளிகை சாமானோ இல்லை தேவையான எந்த பொருளும் வாங்கும்போது தரம் அப்படின்ற ஒரு வேர்டை மீன் பண்ணி நம்ம வாங்குகிறோம். அதே மாதிரி நம்ம தூக்கி போடும்போதும் நம்மளுக்கு அது தேவையற்றது அப்படின்னு நினச்சி நம்ம தூக்கி போடும்போது அதை தரம் பிரித்து போடுறது ரொம்ப நல்லது. என்னால் ஒரு மாசத்துக்கு ஒரு 10 கிலோ வேஸ்ட் நான் ஜென்ரேட் பண்றேன். ஓவரால 10 கிலோ எல்லாமே மிக்ஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். அதை தனித்தனியா பிரிச்சா கிட்டத்தட்ட 70% அதை ரீசைக்கிள் பண்ணலாம். இப்ப எத்தனையோ பெட் பாட்டில்ஸ் இருக்கு. அந்த பெட் பாட்டில்ஸ் எல்லாம் ஒரு கபடிவாலாக்கு போட்டீங்கன்னா அவனுடைய ப்ராஃபிட்டை வச்சு வேற இடத்துக்கு போவான். பட் அது என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துக்கு போய் திருப்பியும் அது ஒரு ஷூவா ஜென்ரேட் ஆகி திருப்பியும் வருது, பிளாஸ்டிக் பொம்மையா ஜென்ரேட் ஆகி நம்மளுக்கு வருது. பட் எல்லாமே ஒரே லேண்ட்ஃபீல்ட்ல போச்சுன்னா என்ன ஆகும்னா தரம் பிரிக்காம என்விரான்மெண்ட் தான் மொத்தத்துக்கும் பாதிக்கும். உங்களால 7-8 விதமா பிரிக்க முடியலன்னா கூட மக்கும் குப்பைன்னு ஒரு டப்பா வச்சுக்கோங்க, மக்காத குப்பைன்னு ஒரு டப்பா வச்சுக்கோங்க. இது ரெண்டும் பிரிச்சு கொடுத்தீங்கன்னா வேஸ்ட் கலெக்ட் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்ணாங்களா அவங்களுடைய லைஃபும் நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம், உங்களால் 5 நிமிஷம், உங்க ஒய்ஃப் இருந்தாங்கன்னா வீட்டில் யாராவது ஃபேமிலிஸ் இருந்தாங்கன்னா 5 நிமிஷம்ல ஒரு 10-15 நிமிஷத்துல நீங்க உங்களால் ஆன குப்பைங்களை அன்னைக்கு அப்படி பிரிச்சு தனித்தனி டப்பால போட்டு வச்சிங்கன்னா உங்க மட்டும் இல்லை, மேபி அடுத்த ஒரு 5 ஜென்ரேஷன் 10 ஜென்ரேஷனுக்கு டெஃபினட்டா நீங்க ஒரு நல்ல லைஃபை கொடுத்துட்டு போவீங்கன்றது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள்.